வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஐயப்பன் தாங்கல்ல ஒரு பெஸ்ட்டு வெஜ்ஜு ஹோட்டல் எதுன்னு பார்த்தோம். ஸோ கீதம் இப்போது லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. சரி போய் டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்சல் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் கீதம் ஹோட்டலுக்கு போகிறது. போயிட்டு எப்படி இருக்குது ரிவ்யூ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போயிட்டோம் உள்ள. ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு மீல்ஸ் கொடுத்துருந்தோம், அப்புறம் ஒரு மினி மீல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ தமிழ்நாடு மீல்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஸ்டார்டர் கொடுத்துருந்தாங்க. டொமேட்டோ சூப் தான், மிதமான சூட்டில் இருந்தது. நாங்கள் போனது ஒரு 2 மணி இருக்கும். ஓகே ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணிடலான்ட்டு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். அந்தரன் படத்துக்கு போயிருந்தோம். எங்களுடைய சந்தோஷ் ராவணனுடைய இயக்கத்தில் வந்திருக்க அந்த படத்தை போய் பார்த்துட்டு காசி தியேட்டரில் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம், காசி டாக்கீஸில். ஸோ படம் நல்லாயிருக்கு, த்ரில்லர் மூவி, நல்லாயிருக்கு படம். அதை பார்த்துட்டு வந்து தான் சாப்பிட வந்தோம். ஸோ சூப் வந்து ஆஸ் யூஷுவல் டொமேட்டோவோட ஃப்ளேவர் நிறைய இருந்தது. மினி மீல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்பளம், அப்புறம் ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் கேசரி, ஆனியன் ரைத்தா, குருமா இது இருந்தது மினி மீல்ஸில். ரேட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கேசரியை தான் டேஸ்ட் பண்ணேன். நார்மல் கலரில் இல்லாமல் இந்த சங்குப்பூ ஃப்ளேவர்னு சொல்கிறாங்க, அந்த கலரில் இருந்தது. ஓகே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு பல்லு வலி ட்ரீட்மெண்ட்டு போயிட்டுருக்கு, அதனால் நான் வந்து அந்தளவுக்கு எல்லாத்தையும் வந்து கடித்து சாப்பிடல. ஸோ லைட்டாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன். ஒரு பக்கம் தான் சாப்பிட முடிஞ்சுது. ஸோ நல்லாயிருக்கு. கேசரி வந்து கீயோட ஃப்ளேவர் நிறைய இருந்தது. முந்திரி பருப்பு ஒவ்வொரு பைட்டுக்கும் இருந்தது. சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் தான் நிறைய இருந்தது. குழசலாக இருக்கக்கூடிய ரைஸ் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் தான் இருந்தது. சின்ன பவுல் தான், குட்டி 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 பவுல் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்க அவங்க ஒரு வெஜ்ஜு குருமா கொடுத்துருந்தாங்க. சப்பாத்தி வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் சப்பாத்தி தான். வெஜ்ஜு குருமா வந்து வழக்கமாக நம்ம சாப்பிட்ற வெஜ்ஜு குருமா. டேஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவியா அப்படின்னா குருமா நல்லா இருந்தது, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாதம். ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணிடலான்ட்டு பூண்டு மேலேயே இருந்தது. ஸோ பூண்டு கொஞ்சம் வர மாதிரி எடுத்துகிட்டு ஆனியன் ரைத்தாவையும் தொட்டுட்டு சாப்பிட்டேன். ஆனியன் ரைத்தா வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக தயிர் ரிலேட்டடாக எது கொடுத்தாலும் நான் வந்து நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆனியன் ரைத்தா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. பொடியாக நறுக்கியிருந்தாங்க. எனக்கு இன்னும் அந்த கலை வரலை, அதாவது பொடியாக ஆனியனை நறுக்கிறதுக்கு நான் இன்னும் கற்றுக்கணும். ஸோ தக்காளி சாதம் வந்து எனக்கு தனியாக சாப்பிட்றத விட ஆனியன் ரைத்தாவோட சாப்பிடும்போது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பாருங்கள், கேரட் பீன்ஸ் தான் நிறைய இருந்தது. அடுத்தது தமிழ்நாடு மீல்ஸு. ஸோ ரேட் உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன், பில்லையே காமிக்கிறேன். நெய், அப்புறம் பருப்பு பொடி மேஜராக அது கொடுத்துருந்தாங்க. குட்டி கப்பு தான். நெய் வந்து உருக்கி இருந்தது, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்பளம் நல்ல பெரிய அப்பளம், பூரி இருந்தது. அதாவது தமிழ்நாடு மீல்ஸில் அப்பளம், பூரி இருந்தது. வழக்கமாக சப்பாத்தி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ரைஸ் வந்து அன்லிமிட்டெட் தான், நம்ம எவ்வளோ கேட்டாலும் ரைஸ் வந்து கொடுத்துக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஃபேமிலியாக போகும்போது நம்ம ஷேர் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இதில் என்னென்ன ஐட்டம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபி இருந்தது 65, அப்புறம் ஒரு பருப்பு தால் இருந்தது, கூட்டு இருந்தது, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் காரக்கறி. ஆனால் இது வந்து நம்ம வீட்டில் ஃப்ரை பண்ணுற மாதிரி இல்லை, தொக்கெல்லாம் போட்டு இருந்தது, தொக்கு மாதிரி இருந்தது. அப்புறம் சக்கரை பொங்கல், அப்புறம் தயிர். ஆனால் அது தயிராக கெட்டியாக இல்லை, மோரை கொஞ்சம் தயிரை கொஞ்சம் தண்ணி விட்டு சிலிப்பினா இருக்கிற மோர் மாதிரி இருந்தது. ரசம் வந்து கலக்கி விட்டுட்டேன். சாம்பார் எல்லாமே ஒரு கரண்டி தான் வச்சுருந்தாங்க அங்கே. அப்புறம் கொஞ்சமாக ஊறுகாய், தொகையல் கொஞ்சம் இருந்தது. ஸோ எனக்கு தொகையல் அப்படின்றது எங்கள் வீட்டில் ஃபேவர். எப்பயுமே எங்கள் வீட்டில் ஒரு தொகையல் இருக்கும். அது எந்த காய் நான் வந்து நறுக்கினாலும் தொகையல் பண்ணிவிடுவேன். பன்னீர் கொஞ்சம் கிரேவி, கீரை பொரியல். ஸோ கூட்டு பொரியல் வகை எல்லாமே செகண்ட் டைம் கேட்டாலும் கொடுக்குறாங்க. ஒரு தமிழ்நாடு மீல்ஸில் வந்து கூட்டு, பொரியல், கீரை, பருப்பு பொடி, நெய், தொகையல், அப்பளம், ஊறுகாய் எல்லாமே என்ன இருக்குமோ அது எல்லாம் இருந்தது. ஸோ நான் வந்து ரிவ்யூ எடுக்கணுன்றதுக்காக இதை காமிச்சேன். அவங்க தான் சாப்பிட போகிறாங்க. பிள்ளைங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் தான். ரைஸ் நல்லா வெந்திருந்தது. மேஜர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை, காரமே இல்லை, பிள்ளைங்க நல்லா சாப்பிடலாம். அதே மாதிரி இது வந்து மஞ்சூரியன், அந்த
ஃப்ரைட் ரைஸ்க்கு மஞ்சூரியன் கிரேவி ரெண்டும் பேராக தான். இது தனியாக அது தனியாலாம் இல்லை. ஃப்ரைட் ரைஸ் வித் மஞ்சூரியன் கிரேவி தான். கிரேவி நல்ல க்ரீமியாக பார்க்கவே வாயில் தண்ணி வர அளவுக்கு இருந்தது. ஸோ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு பல்லு வலிங்கிறதுனால எங்கே வந்து பல்லில் மாட்டிடுமோ அப்படின்னு கொஞ்சம் நான் வந்து பயந்துக்கிட்டே பொறுமையாக தான் சாப்பிட்டேன். லைட்டாக எல்லாத்துலேயுமே உப்பு மைல்டாக தான் இருக்குது. சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, வேணால் நம்ம போட்டுக்கலாம். பட் கிரேவியோடு சாப்பிடும்போது ஈக்குவலைஸ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் பன்னீர் ஃப்ரை பிரியாணி, கரெக்டாக சொல்லிட்டேன் பேரை. அதாவது மேலே வந்து இப்படி இருக்குல்ல, ஆனால் உள்ளே வந்து கிளறி விட அந்த பன்னீர் கிரேவி வருது பாருங்கள். ஐயோ, கமன்னு ஒரு ஸ்மெல்லுங்க, பட்டர் ஸ்மெல்லு பாருங்க. நான் வந்து பன்னீர் விரும்பி சாப்பிட மாட்டேன், பசங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு. பட் இதையே நம்ம வந்து ரைஸ் டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அந்த அடியில் கிரேவி இருக்கக்கூடிய ரைஸை எடுத்து போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா தான் தொட்டுக்க தராங்க. இதுக்கு நான் வந்து மஞ்சூரியன் கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதையே கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது. அப்படியே வாய்க்கு வந்து அந்த ஸ்பைஸ் மசாலாலாம் கரெக்டாக போச்சு. ஃப்ரைட் ரைஸை விட இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரேட் சொல்கிறேன். இது பசங்க வந்து பன்னீர் சீஸ் பன்னீர் வந்து ஃப்ரை கேட்டிருந்தாங்க, அதுவும் வந்து டேஸ்ட் பண்ணினாங்க. நான் சொன்னேன், பாப்பா எனக்கு பன்னீர் வந்து பிடிக்காது அப்படின்னு, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னாங்க. வாய்க்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள், எதுவுமே வந்து ஃபுல்லாக சாப்பிட்லேன்ட்டு. ஸோ ஆனியன், அதுக்கு வந்து க்ரீன் சட்னி, கொத்தமல்லி புதினா போட்டு சட்னி கொடுத்துருந்தாங்க. ஒரு பீஸ் எடுத்து கொஞ்சமாக தொட்டு அந்த பன்னீர் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். பன்னீர் நல்லா வெந்திருந்தது, சாஃப்டாக இருந்தது, இழுலாம் இல்லை, நல்லா இருந்தது. எனக்கு இதை இதுவோட தொட்டுன்னு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சூரியனோட கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன். அதுவும் வந்து டேஸ்ட்டாக தான் இருந்தது. நம்ம பாவ் பாஜி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அவங்களுடைய ஐட்டத்தை ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் சாப்பிட்டோம். நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன், இது அதுன்னு இல்லாமல் எல்லாத்துலேயும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ என்னோடய ஃபேவரட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே அந்த கோவில் பண்ணுற சக்கரை பொங்கல், பசங்கம்மா நீ செய்கிற மாதிரியே இருக்குமா சக்கரை பொங்கல்னாங்க. அப்புறம் சப்பாத்தி நான் சாப்பிட்டேன். பல்லு வலியாக இருந்தாலும் அந்த சப்பாத்தியை கிரேவியில் நல்லா தொட்டு சாப்பிடும்போது சாஃப்ட் ஆகிடுச்சு. அப்பளத்தை வச்சு இந்த குழந்த மாதிரி நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கொஞ்சம் தயிர் சாத்தி நான் தான் சாப்பிட்டேன். எனக்கு கேசரி வந்து அந்தளவுக்கு எனக்கு அட்ராக்ட் பண்ணல, அந்த கலராக என்னன்னு தெரியல, எனக்கு அந்தளவுக்கு வந்து கேசரி இதுவாகலை. ஸோ ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோம். அதே மாதிரி அந்தரன் படம் போய் பார்த்துட்டு வாங்க. என் பையன், அதாவது நான் வளர்த்த பையன், அவன் வந்து எடுத்தான்றதுக்காக நான் சொல்லலை, வித்தியாசமாக இருந்தது அந்த மூவி. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பெண் குழந்தைகளுக்கு எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் தெரியப்பட்டிருந்தது. ஸோ அதையும் பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலாக டைரக்டரை கூப்பிட்டு வரலான்னு பார்த்தேன். அவர் ஃபஸ்ட்டு மூவி அப்படின்றதால ஒவ்வொன்றா பார்த்துட்டுருக்காரு. ஸோ இது வந்து தனியாக ஆர்டர் பண்ணாங்க, ஃபலூடா, மேங்கோ ஃபலூடா. அந்த பையனே, அந்த சர்வர் பையனே சொன்னாப்புல, அம்மா இப்போ மேங்கோ சீசன், மேங்கோ ஃபலூடா நல்லாயிருக்கு, டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேஷ்யூ மேலே போட்டிருந்தாங்க, முந்திரி பருப்பு அப்படியே லைட்டாக நெய்யில் வறுத்து மேலே போட்டிருந்தாங்க. இது அந்த தமிழ்நாடு மீல்ஸோடு வர இது ஐஸ்கிரீம் வித்து சாலட், பைனாப்பிள், அப்புறம் பப்பாயா, ஆப்பிள் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. பில்லு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி எஸ்எஸ்டி சேர்த்து 1700 சம்திங் வந்துருச்சு, 1725 சம்திங் வந்துருச்சு. அது ரெண்டும் சேர்க்காம 1640 சம்திங். அப்புறம் அந்த அது பேர் என்ன, பீடா சாப்பிட்டேன். ஸோ ரைஸ் வந்து தமிழ்நாடு மீல்ஸ் 280, அப்புறம் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 200க்கு மேலே தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா போகலாம். பட்டு நல்லாயிருக்கு டேஸ்ட்டு, ஒரு ஹோம்லி டேஸ்ட் இருக்குது. ஸோ நீங்களும் கீதம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.